நிறைய பேர் பேசுனீங்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சேன். எனக்கெல்லாம் வருத்தப்படுறதா மகிழ்ச்சி அடைகிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் நான் இருக்கிறேன். ஒன்று கூடணும்னு எனக்கு ஆசை, அது உரிமைக்காக ஒன்று கூடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. இந்த சூழல், நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு கடத்துறதுக்கு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை நமக்கும் ஆதி தமிழ்குடி மக்களுக்குமான பிரச்சனையே இல்லை, நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அரசாங்கத்திற்குமான பிரச்சனை, ஒரு மறுதளிக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிகாரிகளுக்குமான பிரச்சனை இது. நீங்க நான் போய் கேட்கும்போது அந்த ஊர்காரங்க சொல்றாங்க, ஒவ்வொரு முறையும் இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா 2 கிராமத்துக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறதுனால காவல்துறையை முன்னிலையில தான் நாங்கள் ஊருக்குள்ள பணத்தை கொண்டு போவோம். இந்த மக்களும் சொல்றாங்க, காவல்துறையை வச்சுதான் பணத்தை இங்க கொண்டு வருவாங்க என்றால் இது ஒரு மரணம் அல்ல, இல்ல இது முதல் மரணமும் இல்ல. அப்ப இத்தனை ஆண்டு கால பிரச்சனையை தீர்க்க விடாம ஒரு புகையை போட்டு மூட்டம் போட்டு கொண்டே இருந்திருக்கிறாங்க இந்த அதிகாரிகள். வருவாய்த்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இவங்க நினைச்சிருந்தா 1 மணி நேரத்துல சரி செய்யக்கூடிய பிரச்சனை. நான் 2 பிரிவா பேச விரும்புறேன். ஒன்னு இந்த பிரச்சனை, இன்னொன்னு பொதுவான பிரச்சனைக்கு வர. நான் இப்ப இந்த விஷயத்தை சரியாக தீர்க்க முடியும் என்ற சூழல் இருந்த போதும் கூட இது சில காரணங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்டது. மரியாதைக்குரிய ஐயா வன்னியரசு அவர்கள் வந்தபோது கூட எனக்கெல்லாம் உண்மையிலே பெருமையா இருந்தது. ஆதி திராவிட நலத்துறையை தூக்கிட்டு சமூக நீதி என்று மாத்தினாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அவர் அந்த துறைக்கு தகுதியான நபராக இருந்திருந்தால் 2 மக்களும் விளிம்புநிலை மக்கள் தான், 2 மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் தான், 2 மக்களும் அழிவுபட்ட மக்கள் தான். 2 பேரையும் சந்திச்சு 2 பேருக்கான பிரச்சனைகளை தீர்த்து விட்டு சென்றிருக்கணும். இதுதான் இங்க நடந்த மிகப்பெரிய சிக்கலுக்கான காரணமா நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த பிரச்சனை தொடர்ந்து இனிமே நடக்கக்கூடாது என்பதற்கு பல கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் போயிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் சரிப்பட்டு வரல என்றால் இது இயற்கையும் நம்மளும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. இதான் சிக்கலே. இங்க வெறுமனே மனிதர்களுக்கான சிக்கல் இல்ல. நாம எப்படி நம்மளுடைய உரிமைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கூடியிருக்கிற கூட்டம் ஏன் நான் வருத்தப்படுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, இதே நடுக்குப்பத்து கிராம மக்களுக்கு 250 குடும்பங்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்ல, சொந்த மண்ணிலே அகதிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு ஊர்ல மட்டும்தானா? கடற்கரையோடு வாழக்கூடிய மக்களுக்கு 72 விழுக்காடு மக்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 பங்கு வாழ்ற நிலத்திற்கு குடியுரிமை பட்டா இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? நாம இந்த மண்ணில அகதிகள்னு அர்த்தம், நில உரிமையற்ற மக்கள்னு அர்த்தம். நாம் தான் சொல்றோம் பாண்டிய குல பேரரசனுடைய வாரிசுகள்னு. முதல்ல கொடி நாட்டி கோட்டை அமைத்த ஒரு கூட்டம் தான் இங்க உட்கார்வதற்கு இடம் இல்லாம நம்ம உட்கார்ந்து கொண்டு கிடக்கிறோம். நாம் ஒன்று திரண்டு எழுந்திருக்கணும். எல்லாரும் பேசினாங்க, ஆமாங்க அரசியல் அதிகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். நம்ம என்ன பண்றோம்? மீன்வளத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையில எத்தனை விழுக்காடு கடலோர மக்கள் பணி செய்யறாங்க? நாம படிக்க வைக்கிறோமா? வேலைக்கு அனுப்புறோமா? அந்த அதிகாரத்தன்மையில போய் உட்கார வைக்கிறோமா? காவல்துறைக்கு அனுப்புறோமா? பொதுப்பணித்துறைக்கு அனுப்புறோமா? இல்ல. ஒட்டுமொத்தமா கடலோட முங்கிடுறோம். கடலுக்கு விட்டுறணும் நான் சொல்லவே இல்லை. கடலும் கடற்கரையும் கடலாளிக்குத்தான் சொந்தம், அதுல மாற்று இல்ல. ஆனாலும் அதிகாரம் ரொம்ப வலிமையானது இல்லையா? எல்லோருக்குமான போராட்டம் தான் இங்க நடந்திருக்கு. எல்லா மக்களுக்குமான போராட்டத்துக்கும் தான் எல்லா தலைவர்களும் போராடி இருக்கிறாங்க. என்றால் இங்க இருக்கக்கூடிய நில உரிமையை பாதுகாக்கணும். சிஆர்எஸ் ஒரு சட்டம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்காக வகுக்கப்பட்ட சட்டம், நம் கடல் மீது வகுக்கப்பட்ட சட்டம், நம் மக்கள் மீது வகுக்கப்பட்ட சட்டம், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம். அதுல நாம 1ல இருக்கமா, 2ல இருக்கமா, 3ல இருக்கமா, 4ல இருக்கமா தெரியாது. ஒரே ஒரு ரெசார்ட்டை கண்டாந்து ஒருத்தர் அந்த இடத்துல கட்டிட்டாரு அப்படின்னா அது சிஆர்எஸ் 2ன்னு வந்துடும். ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த பகுதி, நடப்பதற்கு சாலை இல்ல, இருப்பதற்கு வீடு இல்ல, ஆனா வளர்ச்சி அடைந்த பகுதி சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை எடுத்து யார் போராடி இருக்காங்க? எனக்கு தெரிந்து நான் 2013 இருந்து கத்திக் கொண்டிருக்கிறேன். 2013 இருந்து கத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் பிள்ளை பொதுவாக அரசியலுக்கு வருவதே கடினம். நான் கடலோரத்தில் இருந்து முட்டி மோதி இந்த களத்தில் வந்து நின்ன. யாருக்காக? எனக்காகவா? இல்லையே. என் உடம்பில் ஓடுவதும் அந்த சுந்தரபாண்டியனின் ரத்தம். என் உடம்பில் ஓடுவது யாரெல்லாம் இந்த மண்ணுக்காக உயிர் நீத்தார்கள் அவருடைய ரத்தம். எங்க அண்ணன் பிஜி ஆனந்த் சொன்னார் பாருங்க, முதல்ல போராட்ட குணத்தை வித்துட்டார் பாருங்க சிங்காரவன். அவருடைய ரத்தம் சொச்சம் மிச்சமும் தான் இங்க இருக்கு. போராடாம நானும் வீட்டுக்குள்ளே சமைச்சிட்டு இருக்கேன். என்னால் முடியாது. ஏன்? இந்த உப்பு காத்தை நான் உயிரென சுவாசிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இங்க
இங்க உண்மையிலே என்னெல்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிந்து நான் 15 அனல் மின் நிலையங்கள் 15 அனல் மின் நிலையங்கள் மீதான போராட்டத்தில் நான் இருந்திருக்கிறேன். பல்வேறு வழக்குகள் வாங்கியிருக்கிறேன். யாராவது இருந்து என்ன ஜாமீன்ல வெளில எடுப்பாங்கன்னா இல்ல, தனி ஒரு ஆளா நின்றுக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுமே உண்மையிலே சொல்றேன். எனக்கு பேசவே தெரியாதுங்க, சத்தியமா சொல்றேன். நான் பேச்சாளர் கிடையாது, பேச தெரியாது. எந்த பேச்சு போட்டியிலையும் எதுலையும் கலந்துகிட்டது கிடையாது. வலி தாங்க முடியாம கத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயித்தான் முதலில் நான் பேசவே தொடங்கினேன். ஆனா இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏன் நம்ம மறுதளிச்சு ஓடுறோம்? கூடுறோம் கலைகிறோம், கூடுறோம் கலைகிறோம். ஏன்? ஏன்னா இந்த கூட்டம் தலைமை பண்பை தலையில் சுமந்த கூட்டம். அடுத்தவனுக்கு விட்டு தர முடியல. எங்க அண்ணன் ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, கடற்கரை ஓரம் எல்லாம் ரெசார்ட்டுகள் ஏன் கட்ட விட்டீங்க? ஏன் விட்டீங்க? ஏன் நிலம் வாங்க விட்டீங்க? ஏன் விட்டீங்க? கடற்கரை ஓரம் எல்லாம் சுற்றுலா தலம் என்றால் நாம எங்க போய் வாழ்றது? இந்த கேள்வியை ஏன் கேட்கல? எத்தனை கிராமத்தை அடித்து ஒழித்து விட்டு இங்க சுற்றுலா தலம் அமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு இடம் சொல்லுங்க கடலோரத்தை தவிர. ஏன்? நம்மளை விரட்டி விட்டா போயிருவோம் அவங்க நினைக்கிறாங்க. ஆண் வீரத்தில் சிறந்தவர்கள் தான். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆள் 5 பேருக்கு சமம் தான். அறிவிலும் சரி, ஆற்றத்திலும் சரி, கொடையிலும் சரி, வீரத்திலும் சரி, தன்மானத்திலும் சரி. ஆமா, மறுக்கல. ஆனா உரிமையை விட்டு தரதுல நம்ம தாங்க முதலிடமா இருக்கிறோம். நம்ம தான் முதலிடமா இருக்கிறோம். நாம நிறைய விஷயங்களுக்கு போராடுறோம். ஏன் தொகுதி மறுவரையறைக்கு நம்ம போராடவே இல்லை? கிழக்கு மேற்கு மதன தொகுதிகள் இருக்கு. ஏன் வடக்கு தெற்குமா நமக்கான தொகுதிகள்? எப்படி அவங்களுக்கான ரிசர்வ் தொகுதிகள் ஆதி தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கப்படுகிறதோ அதே போன்று பழங்குடி மக்கள், தொல்குடி மக்கள், ஆதி குடிகள் நமக்கு ஏன் தொகுதிகள் ஒதுக்கப்படல? ஏன்? 10 பேர் இருந்தா நமக்கா பேசுவாங்கல்ல. எங்க ஒரு அண்ணன் சொன்னார், அவங்க கட்சிக்காரர்களோட கரைந்து விடுகிறார்கள். எல்லாரும் அப்படித்தானே? யாருன்னு போராடி இருக்காங்க? எல்லாரும் கரைந்துதான் விடுறாங்க. கொஞ்சம் பேர், ஒரு சிலராவது தன்னோட உணர்வு தாங்க முடியாமல் கத்துறாங்க, பரிணமிக்கிறாங்க. எல்லோருக்கும் ஒரு அரசியல் பாதை தேவை. பிரச்சனையை முடிக்க வேண்டியவங்களே பிரச்சனையோடு நிற்பதுக்கு பேர் அல்ல அரசியல். பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதற்கு பேர் தான் அரசியல். ஆனா இங்க அப்படி இல்ல. மக்களுடைய பிரச்சனையை புகைய விட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதான் யதார்த்தம். எல்லாரும் ஒன்று திரண்டு நிக்கணும். புதுச்சேரியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லாம் கடலோடிகள் தான். எல்லாம் கடலோடிகள் தான். நீங்க விட்ட மீனை நான் பிடிப்பேன், நான் விட்ட மீனை நீங்க பிடிப்பீங்க. இதுல ஒண்ணும் மாநிலங்கள் பிரிஞ்சிச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொண்ணு கொடுக்கறது பொண்ணு. நான் புதுச்சேரியில் தான் பிறந்தேன், எனக்கு பச்சரிகர் புதுச்சேரி தான், வாழ்றது தமிழ்நாடு. இங்க ஒன்றுமே இல்லைங்க. நமக்கான புரிதல், வரலாற்று புரிதல் நமக்கு தேவை. நம் நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு தேவை. சரி, ஒரு கட்டத்து மேல இப்ப எப்படி வந்துட்டோம் தெரியுமா? ஒட்டுமொத்த கடற்கரையிலும் பறந்து வாழ்ந்ததுனாலே நமக்கு வரலாறு என்று பெயர். ஆனா இன்னைக்கு சிஆர்எஸ் சட்டம் சொல்ற மாதிரி நாங்க 300 மீட்டர் எங்களுக்கு கொடுங்கன்னு வந்துட்டோம். ஒரு காலத்துல ஏத்துக்கவே இல்லை இந்த சட்டத்தை. 1991 இந்த சட்டம் வந்தது. கிட்டத்தட்ட 27 முறைக்கு மேல திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. திருத்தம் செய்யும் போது நம்ம இல்ல, சட்டம் இயற்றும் போது நம்ம இல்ல. ஆனா சட்ட சிக்கல் மொத்தமும் நமக்கு தான். தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் பெரிய படகு மீன் பிடிக்கணும். நீங்க ஃபைபர் படகு வச்சிருக்கீங்களா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் மீன் பிடிக்கணும். சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. நம்ம மூக்க தொடர வரைக்கும் நம்ம பிரச்சனையை தெரிந்து கொள்ளவே இல்லை, தெரிந்து கொள்ள தேடுறதும் இல்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கான வாய்ப்பை நாம வழங்கல. அதான் உண்மை, அதான் யதார்த்தம். எனக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. இந்த காந்தாரியம்மன் மேல சத்தியமா இந்த மக்களுக்கான அரசியல் பங்கேற்பு வாச்சிட்டுதுன்னா போதும், அவ்வளவுதான். நீங்கள் அரசியலை கற்றுக்கொண்டு அரசியலுக்குள் வந்து விட்டால் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே படைப்பீங்க. போதுங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சினது. ஒரு கையெழுத்து போடுங்க சார், சார் எங்க மக்களை அடிக்கிறாங்க சார், சார் எங்களுக்கு இந்த இடத்துல வேணும் சார். அந்த இடத்துல நாம நிக்கணும், நாம நிக்கணும். உலகம் முழுக்க பறவை வாழ்ந்துட்டோம். ஆனா இன்னைக்கு சுருங்கி 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 கடற்கரை மட்டும்தான் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. இப்ப கடைசியா ஒரு கோஷம் வந்தது, கடலும் கடற்கரையும் கடலாளிக்கே தான் சொந்தம்னு. இன்றைக்கு அதுக்கும் கேள்விக்குறியா இருக்கு. அந்த பக்கம் மாவட்டங்கள் கூட பரவாயில்ல, இந்த பக்கம் இருக்கக்கூடிய வடக்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்க போகுது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால, கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்க போற திட்டத்தினால. அதோடு மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெசார்ட்டுகள், வணிக வளாகங்கள், சுற்றுலா தலங்கள் எல்லாத்தினாலையும் ஆதி குடிகள் நாம் புறக்கணிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படுறோம். இது ரொம்ப உடனே நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுனால நமக்கு தெரியல. பிரச்சனை வந்தா மட்டும்தான் நாம் கூடுகிறோம். அது வேண்டாங்க, அது வேண்டாம். ஒட்டுமொத்தமாக காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வன்முறையை மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்.
பெண்களை தன் கையால, அந்த அம்மா சொல்றாங்க, முதுகுல அடிச்சாருங்க, எனக்கு சுள்ளீர்னு பிடிச்சது, தாங்க முடியல. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, என் கணவர் கூட என்ன அடிச்சது இல்லைங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என் கணவர் கூட என்ன அடிச்சது இல்லைங்க. ஒரு காவல்துறை அதிகாரி என்ன அடிக்கிறாங்க. ஒருமையில பேசுறாரு. மீன்காரின்னு கேட்டாரு. நான் ஒன்றை சொல்றேன் பொது சமூக மக்கள், இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்றேன். யார் மீன்கார கூட்டம்? உலகத்திற்கு முதலில் வாணிபத்தை சொல்லிக் கொடுத்த கூட்டம் இங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். பாய் நாட்டி, படகு ஓட்டி, காற்றுக்கு தகுந்த மாதிரி கலன்களை செலுத்தி அடுத்த நாடுகளை ஒரு அரசன் தன் கையகப்படுத்தினாங்க. அதுக்கு காரணம் இந்த கடலோடி கூட்டம். முதலில் இயற்கை எதிர்த்தே போராட முடியும் என்று காட்டிய கூட்டம் இந்த கூட்டம். எங்களுக்கு நீங்க சாதி சான்றிதழ் மீனவர்னு போட்டு தரீங்க. நாங்கள் எப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் தெரியுமா? முதலில் எல்லாரும் சாப்பாட்டுல உப்பு போடுத்தீங்க. அந்த உப்பை உலகத்துக்கு கொடுத்த கூட்டம் இந்த கூட்டம். நன்றி உணர்வை காட்டிய கூட்டம் இந்த கூட்டம். உலகத்திற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுத்த கூட்டம் இந்த கூட்டம். உழைப்பை தவிர வேறொன்றும் அறியாத கூட்டம் இந்த கூட்டம். ஒரு அதிகாரி எப்படிங்க அப்படி பேசலாம்? அவருக்கு தெரியுமா நாங்கள் என்ன சமூகம் என்று? நான் மீண்டும் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு சில பேர் சொன்னதை சுட்டிக்காட்டி சொல்றேன். யாரையும் எந்த சமூகத்தையும் தாழ்ந்தவர் வீழ்ந்தவர் என்று சொல்லாதீங்க. தமிழ் சமூகம் மொத்தமும் பெருமைக்குரிய சமூகம் தான். 1000 ஆண்டு கால அடிமை. இதுல யார் பெரியவர், யார் சின்னவர்? அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் நாம் அடிமைதான், ஏவலி கூட்டம் தான். இதை புரிந்து கொள்ளணும். நாம இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் பல்வேறு காரணங்களுக்காக மீண்டும் ஒன்றுபட வேண்டும். நமக்கான அரசியல் பங்கேற்பாக இருக்கட்டும், அரசியல் அதிகாரமா இருக்கட்டும். இன்னைக்கு என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா ஒன்னே ஒன்னு நான் கேட்கிறேன், பரதவர்கள்னு ஒட்டுமொத்தமான மக்களை கணக்கெடுக்கணும் அப்படின்னு நாங்க போய் ஒரு மனு கொடுத்தோம் போன அரசாங்கத்திட்ட. அவர் போய் உடனே கெசட்லாம் எடுத்து பாக்குறாரு. ரொம்ப நாள் கோரிக்கை, பல பேர் மனு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் எல்லா இயக்குநர்கள், அதிகாரிகள் எல்லாரும் உட்கார வச்சு, என்னையும் உட்கார வச்சு எல்லாரையும் பரட்டி பாக்குறாரு. இன்னைக்கு நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க, நிறைய அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கீங்க, நிறைய தலைவர்கள் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்றை சொல்றேன். அரசாங்கத்தில் பரதவர் என்ற புறநானூற்று கால சொல், நெய்தல் நில குடிகள் எல்லாம் பரதவர், நுழையர், நுழைச்சியர் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டார்கள் என்று நான் படிச்சிருக்கிறேன் இல்லையா? அந்த பரதவர் என்ற சொல்லே தமிழ்நாட்டினுடைய கெசட்டில் இல்லை. அப்ப நாமெல்லாம் யார் என்று முடிவு பண்ணிக்கங்க. யாரு முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு இந்து மீனவர்னு சர்டிபிகேட், என் தம்பிக்கு இந்து பட்டினவர்னு சர்டிபிகேட். அப்ப நாம் யார்? நம் வரலாற்று பின்புலம் தான் என்ன? இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எதுக்குங்க, வந்தமா போராடணுமா ஆர்ப்பாட்டம் பண்ணமா? அப்படி ஒண்ணும் நடக்காது. தற்போதைக்கு ஒண்ணு நடக்கும். அவர் ஒரு பீஸ் மீட்டிங் போடுவாரு, உங்களை அமைதிப்படுத்துவாரு, அவங்களை அமைதிப்படுத்துவாரு. இல்ல இந்த இடத்த நீங்க பாத்துக்கங்க பாரு, இந்த இடத்த நீங்க பாத்துக்கங்க பாரு. தூண்டில் விளைவு வேண்டும் போர்க்கால அடிப்படையில். இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வேண்டுதல் கடிதமாக 111 தூண்டில் வளைவுகள் வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கிறது. நடைமுறைக்கு ஒவ்வாத கோரிக்கைகளாக தூக்கி போட்டு ஒரு ஓரமா வச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 7 to 8க்கு சாங்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கும். இன்னும் 3 ஆண்டு ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டில் காசு இல்லைங்கிறாங்க, காசு இல்லைங்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். நான் 2 நாளைக்கு முன்னாடி அனுமந்தை குப்பத்தினுடைய அந்த தூண்டில் வளைவு பிரச்சனைக்காக நான் பேசுறேன். மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட நான் பேசுறேன். அவங்க சொல்றாங்க, நான் என்னன்னு பாக்குறேன், என்ன முன்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் கரண்ட் அப்டேட்டுக்கே நம்ம பிரச்சனை வரல. இதுதான் உண்மை. போர்க்கால அடிப்படையிலே நடந்தாலும் 1 ஆண்டுக்கு மேல ஆகும். அதுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் வரும்? இந்த மக்கள் எவ்வளவு பிரச்சனை சந்திப்பாங்க, அல்லது அந்த மக்கள் எவ்வளவு பிரச்சனை சந்திப்பாங்க? இடையில் இருந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வருவாய்த்துறையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறையும் சேர்ந்து 2 மக்களுக்குமான பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றதுதான் யதார்த்த உண்மை. நான் கேள்விப்பட்ட வகையில், நான் பார்த்த வகையில், நான் அந்த மக்கள்கிட்ட போய் பேசினேன், அந்த மக்கள்கிட்ட பேசினேன், இங்கேயும் பேசினேன். வெகு சுலபமாக இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். இது ஒரு பிரச்சனை மட்டும்தானே. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் அடுத்த திட்டம் வரையறுக்கிறாங்க கடல்ல. அடுத்த திட்டம் வரப்போகுது. நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு இதை விட்டா வேற தொழில் தெரியுமா? வேற இடம் தெரியுமா? வாழ்வதற்கு வேற இடம் இருக்கா? இருக்கிற இடத்துக்கே நமக்கு உரிமை இல்ல. எங்க போவோம்? பொருளாதாரத்தில் அவ்வளவு மேம்பட்டு இருக்கமா? இல்ல. அப்ப நாம ஒன்று கூடணும். நமக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை எல்லாரும் சொன்னாங்க, ஒரு அமைப்பு கட்டணும். பல்வேறு அமைப்புகள் இருக்கு. எனக்கு இருக்கிற பெரிய வருத்தமே, தமிழ்நாடு முழுமைக்கும் பல்வேறு அமைப்புகள் இருக்கு, ஆனால் ஒருமித்த தலைமை இல்ல.
நீங்க எந்த மக்களை கூப்பிட்டு கேட்டாலும் சரிதான், விவசாயிகள்கிட்ட கூட கூப்பிட்டு உங்களுக்கான சங்கம் யார் ஒரு தலைவர் அடையாளப்படுத்துவாங்க. 2-3 பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அதிகபட்சமாக ஒரு தலைவரை அடையாளப்படுத்துவாங்க. ஆதி தமிழ்குடி மக்களா ஒரு தலைவரை அடையாளப்படுத்துவாங்க. நான் சமூக சார்ந்து கூட பேசல, உழைக்கும் மக்களாகவே சொல்றேன். நமக்கான ஒரு தலைமை, ஒற்றை தலைமை இல்லவே இல்ல. ஏன் நீங்க தலைமையேற்று சமுதாயத்துக்கு முன்னின்று அரசியலை விட்டுட்டு வந்து வேலை செய்யுங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், அந்த சமுதாயம் எப்படி உங்களை புறக்கணிக்கும், இந்த சமுதாயம் எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், இந்த சமுதாயம் எப்படி உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தருவது உங்க அர்த்தம். சரிங்களா? இல்ல அவங்க பேசுறதுக்கு நம்ம அழைப்பு கொடுக்க வந்துடுறோம். நீங்க அவங்க பேசுறது உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அவங்க சகோதரி பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க. இது வந்து நம்மளுக்குள்ள உள்ள ஆர்குமெண்ட்ல குறுக்கிடாதீங்க தயவு செய்து. அவங்களோட கருத்தை பதிவு பண்றாங்க, நேரடியா லைவ்ல ஓடுது, இதை யாருமே எதிர்க்காதீங்க. சரி சரி, நான் பதில் சொல்றேன். அதாவது நான் இங்க பாருங்க, நீங்க உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரே நிமிஷம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க. நான் யாருடைய உழைப்பை, ஒரு நிமிஷம் இருங்க, யாருடைய உழைப்பையும் நான் குறைச்சு மதிப்பிடல. நிறைய பேர் அண்ணா இருங்கண்ணே, நான் பதில் சொல்றேன். நான் யாருடைய உழைப்பையும் குறைத்து மதிப்பிடல, யாருடைய உழைப்பையும் இல்லைன்னு சொல்லல. பல்வேறு இருங்கண்ணே, நானே பதில் சொல்றேன் விடுங்க. பல்வேறு அமைப்புகள் பல்வேறு திட்டங்களை தடுத்து நிறுத்தியும் பல்வேறு வேலைகளையும் செய்திருக்கிறாங்க. அவங்க நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, குறைச்சு சொல்லல. அண்ணன் சொன்னதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு, அது அவருக்கே தெரியும். யாரும் நான் இல்லைன்னு மறுக்கலண்ணா. அண்ணா அண்ணா நான் இங்க வந்து அரசியல்வாதியா வரல. ஒண்ணு இல்ல அனுப்புங்க. அண்ணா நீங்க இதை வச்சு பிரச்சனை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணா லைவ் போயிட்டு இருக்குண்ணே, சொல்லுங்க. சரி விடுங்க. இங்க பாருங்க அண்ணா, லைவ் போய்க்கிட்டு நீங்க பாருங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிருக்கீங்க. அண்ணா நான் யாருடைய உழைப்பையும் குறைச்சு சொல்லல, நிறைய போராட்டங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க. மீடியா பாக்குது, தயவு செய்து அமைதியா இருங்க. நான் அமைதியா உட்காருங்க. அண்ணா மீடியா பாக்குது, அமைதியா இருங்க. கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்களேன், கொஞ்சம் அமைதியா. அண்ணா இங்க பாருங்க. சரிண்ணா கொஞ்சம் அமருங்க. நான் பேசுறேன். அண்ணா நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் குறைச்சு சொல்லல. உங்களோட உழைப்பெல்லாம் அளப்பரியதுன்னு நான் சொல்றேன். உட்காரு. சரி, யாரையும் தப்பா சொல்லலையே அண்ணே. கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. அதாவது தலைவர்களே, லைவ்ல வீடியோ வருது, இப்படி கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. லைவ்ல வீடியோ வருது, தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தா அமைதியா இருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது பேசுங்க. தயவு செய்து பேசிட்டு இருக்கும்போது கூட பேசுறீங்க. நான் மீண்டும் சொல்றேன், நான் யாருடைய உழைப்பையும் குறைச்சு மதிப்பிடல. இவங்களுடைய எல்லாருடைய உழைப்பு அழைப்பாரு இதுதான். போலீஸ் கூட்ட டைம் மீறி நீங்க பேசுற நேரம் பேசி முடிச்சிருப்பாங்க. காவல்துறை இங்க முடிக்க சொல்லி இது பண்ணுது. ஒரு இது பேச விடுறீங்களா தயவுசெய்து? உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, அவங்களோட கருத்தை அவங்க இதுல எனக்கு நிறுத்துறீங்க. காவல்துறை இப்ப நிறுத்த சொல்லுது. அண்ணா எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் குறைச்சு சொல்லல. உங்களுடைய எந்த வேலையும் நான் மதிக்காம இல்ல.
நான் அதுக்கு உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கேன். தலை வணங்குறேன். நீங்க உங்க வேலையெல்லாம் நான் எந்த இடத்துலயுமே நான் குறைச்சு மதிப்பிடல. இது ஏதோ ஒரு பண்றீங்க. ஓகே. இந்த ஒட்டுமொத்த சிக்கலே இங்கதான். சிக்கலே இதுதான். விடுங்க. சரி, இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிரதிநிதித்துவமா எல்லாரும் ஒன்று கூடி நிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்றேன், நான் யார் உழைப்பையும் குறைத்து சொல்லல. எல்லோரும் இந்த மக்களுக்காக நின்றுக்கிறோம். ஆனா எல்லாரும் மாதிரியும் இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்றேன், நீங்க யார் வேணா, எனக்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, என்னை விட நீங்க சொல்ற மாதிரி உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. யார் வேண்டுமானாலும் முன்னெடுத்து இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனையை அணுகுவதற்கு ஒரு தளம் தயாராக இருக்கிறது என்று நீங்கள் நிலைநிறுத்துங்கள். உங்கள் பின்னால் நான் வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்றேன். வேற எதுவும் சொல்லல. நான் வேற எதுவும் சொல்ல. இதே பிரச்சனை, நடுக்குப்பத்த பிரச்சனை நீங்க கையில் எடுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை ஒரு முன்மாதிரி பிரச்சனையா வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பில்டர் பண்ணுங்க. நான் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் உங்களோடு வந்து நிற்க நான் தயாராக நிற்கிறேன். நான் மீண்டும் சொல்றேன், நான் கட்சியை விட்டு ஓரமா வந்து ஓராண்டு காலம் இந்த இனத்திற்காக தான் நின்றுட்டு இருந்தேன். ஓராண்டு காலம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த களம் வலிமை பெற வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேனே தவிர வேற எந்த காரணத்தையும் என் மனதில் வைத்துக் கொண்டு நான் பேசவே இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துறேன். இந்த மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கணும்? 2 தரப்பு மக்களும் ஒன்று பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு வரணும். இல்லை அரசாங்கத்தின் சார்பாக சட்ட ரீதியாக நில உரிமை சம்பந்தப்பட்டு சிஆர்எஸ் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு வழக்கு போடணும். அதற்கு முன்னதாக சிஇசட் எம்பி மேப், சிஆர்எஸ் சட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கான ஒரு பெரிய வாய்ப்பு, நில பயன்பாட்டு வரைபடம், அந்த நில பயன்பாடு லேண்ட் யூஸ் பேட்டர்ன் மேப், அந்த மேப் வரைஞ்சு நம்ம சிஇசட் எம்பில கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த நிலத்தை யாரும் கை வைக்க முடியாது என்ற சட்டம் இருப்பதனால் சிஇசட் எம்பி மேப்பை நாம் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் நான் மீண்டும் வலியுறுத்துறேன், நான் தனிப்பட்ட முறையில் கூட நான் சொல்றேன், இந்த இடத்துல சொல்றது சங்கடமா இருக்குன்னா நான் தனிப்பட்ட முறையில் கூட சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், ஒற்றுமை மட்டும்தான் பலம். ஒற்றுமை மட்டும்தான் இங்க பலம். நாம சின்ன சலசலப்பு மேற்கொண்டாலும் நாம யார் எதிராளின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பலமாக முடிந்துவிடும். நீங்கள் என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. நான் மீண்டும் உண்மையை சொல்றேன், ஒருமித்த தலைமை இந்த மக்களுக்கு தேவை. உங்கள் உழைப்பை நான் உயிரென மதிக்கிறேன். இந்த கடல் தாயோட மதிக்கிறேன். எல்லாரும் உழைச்சிருக்கீங்க. 1 மணி நேரத்தை ஒருவன் கொடுத்தால் கூட அது உழைப்பு தான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வெறுமனே பேசிட்டு மட்டும் போல. நானும் என்னோட களத்தில் நான் நின்றுக்கிறேன், நீங்க உங்க களத்தில் நின்றுக்க. சேர்ந்து நிப்பாங்க, சேர்ந்து நின்னா இன்னும் பலமா இருக்குங்கிற அதை மட்டும் தான் சொல்றேன் தவிர நான் மீண்டும் இந்த இடத்துல காணொலி வாயிலாக சரி, நீங்க பதிவு செஞ்சுதான் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நான் மீண்டும் சொல்றேன், நான் யாருடைய உழைப்பையும் குறைச்சு மதிப்பில்லை. இன்னும் கூடுதல் பலமா இருக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு, ஒரு தலைமை தேவை என்பதை நான் வலியுறுத்துறேன். உங்களோடு வழி நடந்து நான் பின்வர தயாரா இருக்கிறேன். என்னையே காரணம் காட்டு, எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க நில்லுங்க. உங்கள் நிலையாக நாங்க பின்னாடி நாங்க உங்கள் பலமாக நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? அதை சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பு ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய ஒன்றுபட்டு கூடி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் மிக பலமாக ஒருங்கிணைந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு கோர் டீம், ஒரு குழு அமைச்சு என்ன முடிவெடுக்கலாம் என்பதை கூட்டு முயற்சியோடு பேசி அது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும். அதற்கு வலிமையான ஆர்ப்பாட்டங்கள் நடத்துக. நானும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இருக்கும் சுடுகாட்டு இடத்தை கைவிட வேண்டும். ஆண்கள் மேல் போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும். பெண்களை துன்புறுத்திய காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடலும் கடற்கரையும் மீனவருக்கே சொந்தம் என்று இதில் வரலாற்றிலே இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க ஒரு பொழுதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அது இல்லாமல் இங்க ஒரு நாளைக்கு மீன்வளத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய வன்னி அரசும் வரன் சொல்லுகிறாங்க. வந்து நல்ல முறையில் தீர்வு காணவில்லை என்றால் நாங்கள் அனைத்து மீனவரும் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் என்றும் சொல்லி இந்த பிரஸ் மீட்டிங்கில் வாய்ப்பாக சொல்லுகிறேன். சொல்லு. பட்டியலினம் சார்பாக சமூக நீதித்துறை அமைச்சர் வந்தார். ஆனா மீன்வளத்துறை அமைச்சர் இன்னும் களத்துக்கு
வரல இல்ல நாளைக்கு வருவாரு சொல்லியிருக்காரு. ரெண்டு அமைச்சரும் நாளைக்கு வரதுக்காக சொல்லியிருக்காங்க. மீனவர்னாக்கா இப்போ அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க உடனே செய்தி கேட்டு வந்தாச்சு. ஏன்னா எங்க சமுதாயத்தை சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் எங்க இருக்கிறான்னு தெரியல. நாளைக்கு வரதாக செய்தி சொல்லிக்கிறாரு. நாளைக்கு வர வேண்டிய வரலனாக்கா நாங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒன்றாக சேர்ந்து அனைத்து மீனவர்களும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்வோம். இதுக்கு எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த நடுக்குப்பத்தை சேர்ந்த பெண்களும் இருந்த வெளியில உள்ள ஆண்களும் அமைதியாக நல்ல முறையில் அங்கு அமர வேண்டும். அமர தவறினால் அடுத்த கட்ட போராட்டமும் பண்ணுவோம் என்று சொல்லுகிறேன். இல்ல யாருகிட்ட இப்ப எங்க கிட்ட எந்த மீன்வளத்துறை அமைச்சரும் எங்களை பஞ்சாயத்தை சேர்ந்தவங்களும் சரி எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி யாருமே எங்கிட்ட தொடர்பு கொள்ளல. நாங்க தான் வலியுறுத்தி நாங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதுவரை யாரும் பார்க்கலையே, ஏன் பார்க்கலன்னு தான். இது எப்படி போகுதுனாக்கா மீனவனே பார்க்கலன்ற அச்சங்கள் எங்களுக்கு இருக்குது. ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வராரு, அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் சமரசம் ரெண்டு மக்களும் அமைதியா இருக்குனாக்கா அவர் என்ன செஞ்சிருக்கணும், நேர அவங்கள பார்த்துட்டு நேர இவங்களும் பார்த்துருக்கணும். அப்பதான் ஒரு அமைதி வரும். ஏன்னாக்கா எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் நான் பார்த்துட்டேன். ஏன்னா அவர் இன்னைக்கு அமைச்சர், இன்னைக்கு எல்லாம் அமைச்சர் எல்லாத்துக்கும் சரிசமம். அப்போ அவர் சமரசம் நினைச்சாக்கா சமுதாய சேர்ந்தவர் 2 பேரும் சந்திச்சுக்கணும். அவர் சந்திக்கல. இல்ல எங்க கோரிக்கை என்னன்னாக்கா எங்கள் கோரிக்கை என்னன்னாக்கா எங்கள் கடற்கரையில இப்ப என்னன்னாக்கா சட்டத்திலே இருக்குது 500 மீட்டர் எங்க சொந்தம் சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணிக்கிறானாக்கா 20 மீட்டர் கூட கிடையாது. அங்க மதுரை அடிக்கிறது ஒரு கல்ல போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் விஸ்தர்மணி ஏரியாவில் இது வரைக்கும் நடந்த சரித்திரமே கிடையாது. இப்ப கடைசியா சுடுகாட்டு இடமாற்றம் செய்ய வேண்டும். இது ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்தினோட கோரிக்கை. ஆமா, சமூக நீதித்துறை அமைச்சர் அவரு அமைச்சர் வன்னியரசு ஒரு அமைச்சர்னாக்கா பார்க்கும்போது என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட மக்கள் 2 பேரையும் பார்க்கணும். ஆனா அவர் ஒருதலை பட்சமா நடந்திருக்காரு. அவர் முழுக்க அவர் கட்சிக்காராவே நடந்திருக்காரு. அதுக்கடுத்து சமூகமாவே நடந்திருக்காரு. சமூக நீதினு சொல்றது அந்த இடத்துல ஒரே அடியா கொன்னுட்டாரு. அது எப்படின்னாக்கா ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்த போய் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு அந்த கள நிலவரத்தை பார்க்க வரும்போது என்ன செய்யணும்னா அங்க இருந்து ஒரு 5 பேரை கூட்டுக்குன்னு இல்ல 10 பேரை கூட்டுக்குன்னு இங்க இருக்கிற ஒரு 5 பேர் 10 பேரை கூட்டுக்குன்னு என்ன கள நிலவரம் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். ஆனா அவர் அதை செய்ய தவறிட்டாரு. எப்படின்னாக்கா ஒரு 300-400 பேரை கூட்டுக்குன்னு அவர் ஏதோ அவங்க கட்சிக்காரங்களை கூட்டின்னு வரப்போல சுத்தி பார்த்து அதுக்கான ஒரு தீர்வே சொல்லல. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட மீனவ மக்களை சந்திச்சு என்ன உங்களோட குறை அப்படின்னு கேட்கவே இல்லை. எதுவுமே கேட்காத அவர் பாட்டுன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. என்னன்னாக்கா இது சுடுகாடு தான், இது அவங்களுக்கு சொந்தமான இடம், அதனால உடனடியா அளந்து கல்லு போடப்படும், இதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த போட்டு இது எல்லாத்தையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையாலுமே ஒருதலை பட்சமா நடந்திருக்காரு. மொத்தமா எங்களை கேட்டே செய்யல. மேடம், இன்னைக்கு நீங்க நேர்ல போய் கலாய்வு பண்ணிருக்கீங்க. மீனவ பெண்கள் என்ன சொல்றாங்க, பட்டியலின பெண்கள் என்ன சொல்றாங்க? இது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா 2 மக்களுமே ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தான். இந்த இடப்பிரச்சனை பாத்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் கடல் அரிப்பு ஒரு பெரிய காரணம். அவங்க பயன்படுத்துற இடமா இருக்கட்டும் இல்ல இவங்க பயன்படுத்துற இடமா இருக்கட்டும், 2மே கடற்கரை பகுதியா இருக்கு. நீங்க ஐயா சொன்ன மாதிரி மற்ற கிராமங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஏன்னா அவங்க இப்ப மற்ற சமூக மக்களா இருக்கட்டும் இல்ல கடற்கரை ஒட்டி வாழாத மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய இடுகாடு சுடுகாடுலாம் வேறொரு பக்கம் தூரமா இருக்கும்.
இது ரொம்ப கடற்கரையை ஒட்டி இருக்கு. இன்னொன்னு கடல் உள்வாங்கி வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மணல் வந்து உயிருள்ள மணல்னு சொல்லுவாங்க. 6 மாத காலம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும், 4 மாத காலம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரும். இந்த மணல் நகர்வை கல்லு கொட்டுறதன் மூலமா நம்ம தடுத்து நிறுத்தியாச்சு. அதனால கடல் அரிப்பு, இந்த மணல் மூவிங் இல்லாததுனால கடல் அரிப்பு உள்நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இப்போ உள்நோக்கி வர வர இப்ப அவங்களுமே இப்ப நட்டிருக்க கல்லு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அங்க கடற்கரையில இருந்து ஹைடைட் ஜோனே வரல, இன்னும் முன்னாடியே நட்டிருக்காங்க. இப்ப வெள்ள புயல் காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இன்னும் வந்து ஒரு 20 அடி 30 அடி இன்னும் உள்ள வருது அப்படின்னா கூட கிட்டத்தட்ட அவங்க அந்த ஒரு சாமி, ஒரு எல்லைக்கல் மாதிரி ஒரு சாமி இருக்கு, அந்த இடம் வரைக்கும் வந்துடும். அது அவங்களுக்குமே சேஃப் கிடையாது. அப்ப இது இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால அரசாங்கம் இதை இவ்வளவு நாள் விட்டுருக்க வேண்டிய தேவையே இல்லை. இரு தரப்பையும் உட்கார வச்சு பேசி அரசு ஒரு முடிவு எடுத்து, இல்ல இவங்களுக்கான படகு நிறுத்துற இடம் இது, இவங்களுக்கான இடுகாட்டு இடம் இது அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சிக்கலுக்கு வேலையே இல்லை. ஒவ்வொரு மரணம் வரும்போதும் காவல்துறை வந்து நின்றுதான் அதை புதைக்கணுன்ற அளவுக்கு சிக்கல் இருந்த போதும் ஏன் மாவட்ட நிர்வாகம் இப்படி கண்டுக்காம இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு சிஆர்எஸ்எட் இடம் அப்படிங்கறதுல ஏற்கனவே லேண்ட் யூஸ் பேட்டர்ன் மேப் போட்டு சிஇசட்எம்பி மேப் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையுமே உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கணும். இந்த பகுதி சண்டை, அந்த பகுதி சண்டை, அந்த மக்கள் இறங்கி ஆண்களை கைது பண்றாங்கன்னு போராடுறாங்க அப்படின்னா, கடல்ல இறங்கி போராடுறாங்கன்ற பட்சத்துல அவங்களை காப்பாத்துறோன்னு இறங்கின காவல்துறை வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப எனக்கு தாங்கவே முடியல. கைத்தை கட்டி இழுக்கிறாங்க காவல்துறை, 2 கையிலையும் பெண்கள் கைத்தை கட்டி கையில வச்சிருந்த கயிறை எடுத்து கையில சுத்திட்டாங்க, சுத்தி பிடிச்சி இழுக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட போக்கு? ஏன் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இவ்வளவு மோசமா பெண்கள்கிட்ட நடந்துகிட்டாங்க? அதுவும் ஒரு உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி வந்து தன்னுடைய கையால ஒருத்தவங்க முதுகுல அடிச்சு அவரோட கை விரல் அளவுக்கு முதுகுல தண்டிச்சு போய் வலி தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு ஆண்களே அந்த பெண்கள் மீது கை வைக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசினுடைய நிர்வாகம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்குன்றத உண்மையிலே தாங்கவே முடியல. அந்த சூழலையும் அந்த பகுதியில போய் நான் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சிலருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து 2 தரப்பு மக்களையும் ஆசுவாசப்படுத்திட்டு 2 தரப்பு மக்களுக்குமான தீர்வை சரி செஞ்சுட்டு 2 பேருக்கும் உட்கார்ந்து யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும். அதோடு மட்டுமின்றி கடற்கரையோர நிலங்களை கடலோர மக்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இப்ப நான் சொல்றேன் ஒட்டுமொத்தமா இந்த கூட்டத்தை கூட்டுறதுனா ஒரு சாவு எடுத்துன்னு போன காரணத்தால் ஒரு அடிதடி ஆச்சு. ஆல்ரெடி வந்து அடிச்சாங்க போனாங்கன்றது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிறது. புதைக்கிறதுக்கு இடம் வேணும். ஆல்ரெடி வந்து அவங்க புதைக்கிறதுக்கு இடம் வேணும், அந்த இடமே கிடையாது. எங்க மரம் தடைக்கிறதுக்கும் எங்க முன்னோர்கள் வந்து கட்டுமரம் இருந்த காலத்துல இருந்து எங்களோட இடம் இன்னைக்கு வந்து 300 மீட்டர் எங்களுக்கு சொந்தம்னா, இத மாதிரி வந்து இத்தனை நாளா வந்து ஆம்பளைங்களை வெளியே ஏத்திட்டு பொம்பளைங்க மட்டும் அங்க இருக்கிறாங்க. 2 போராட்டம் அவங்க பண்ணிக்கிறாங்க. இது காவல்துறையும் தெரியும், தாசில்தாரும் தெரியும். நாங்க அவங்க அழுவுல அந்த ஊர் உள்ள போனப்போ ஒரு அதிகாரி யாரு, ஒரு அரசியல்வாதியா யாரும் வந்து எங்களை பார்க்கல, எங்க குழந்தைங்களை பார்க்கல அப்படின்னாங்க. இந்த பீஸ் மீட்டிங்ல என்ன பண்ணிருக்கணும், இருக்கிற ஆம்பளைங்களை இட்டுக்கிட்டு போய் அங்க விடல, அதை விட தவறிட்டாங்கன்னும் போது ஒட்டுமொத்த நாங்க மீனவர் கிராமம் கடலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் இந்த காலாப்பட்டுல இந்த கூட்டம் கூட்டப்பட்டதுன்னா நாங்க நாளைக்கு இட்டுன்னு போய் இருக்கிற ஆம்பளைங்களை அந்த பொம்பளைங்களும் பிள்ளைங்க கிட்ட உங்க அப்பாவை விடுறோம்னா இந்த அதிகாரிகளும் அது அவங்க வந்து விடக்கூடாதுன்னா பெரிய போராட்டம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் இங்க கூடினது வந்து பஞ்சாயத்துல உள்ளவங்களும் முன்னாள் பெரியவங்களும் மட்டும்தான் இங்க இருக்கிறோம். இது அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கும் நாங்க ஒட்டுமொத்தமா கண்டிக்கத்தக்கது என்னன்னா, எங்களை வந்து தடுக்கிறாங்கன்னா பலகட்ட போராட்டம் ஆல்ரெடி அதை பண்றதுக்கு நாங்க தயாரா இப்ப இருக்கிறோம். நீங்க வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமா வந்து எல்லாருக்கும் சொல்லி நாளைக்கு கொண்டு அவங்க ஊர் உள்ள விட்டு அந்த சுடுகாடு வேற இடத்த மாத்தணும். அதான் முதல் கோரிக்கைன்றது தலைவர் சொன்னாரு. இப்ப அந்த அம்மா சொல்ற, இப்ப நானும் அதை தான் சொல்றேன்றது இல்ல, ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேர் சொல்றாங்க. இது வந்து முன்னாடியே தாசில்தார் என்கிட்ட அன்னைக்கு சொன்னது, எனக்கு மேல அதிகாரி இதை செய்யணும், போட்டு தட்டை வைக்கிறது வந்து அதை மாத்த முடியாது, சுடுகாட்டை மாத்தலான்னு தாசில்தார் வந்து
3 நாளுக்கு முன்ன சொன்ன வார்த்தை. அப்ப அப்படின்னும் போது அந்த மாவட்ட கலெக்டரா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், மக்களுக்கோசம் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. மக்கள் இத்தனை நாள் வரைக்கும் சோறு கஞ்சி இல்லாத சாப்பிடாத ஊரா திரியிறாங்கன்னா இதை நாங்க இட்டுன்னு போகும்போது அவங்க தடுத்தா பல கட்ட போராட்டத்தை ஒட்டுமொத்தமா நாங்க சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். ஆனா அவங்க இவங்கன்னு சமுதாயம் கிடையாது. காரணம் இந்த சுடுகாடு அப்பால போகும். அவங்களும் நாங்களும் நடுகுப்பமும் மேற்க உள்ளவங்களும் எல்லா நேரத்துக்கும் பாதுகாப்பா தான் இருந்தாங்க. இது இப்ப சுடுகாடு பிரச்சனை தான். சுடுகாடு இடத்துல பிரச்சனை கிடையாது. அதனால பல கட்ட போராட்டம் எல்லா மீனவர் சார்பில் நாங்க அடுத்த கட்ட போராட்டத்தை பண்ணுவோன்றது உங்ககிட்டையும் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கவர்னருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு நாங்க சொல்லிட்டு எங்க பஞ்சாயத்து சார்பில் ஒட்டுமொத்த பஞ்சாயத்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் சேர்ந்து இயக்கங்கள். அதனால எல்லாருமே இங்க வந்துக்கிறாங்க. மீண்டும் இதுக்கு பிறகு எல்லாருமே வருவாங்க. ஏக்கம் மட்டும் இல்ல, குடும்பமா வந்தா எவ்வளவு வரும்ன்றது அவங்க கவனத்துக்கு நீங்க தெரிய வைக்கணும்ன்றது வந்துகிற பிரஸுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். சரி, இன்னைக்கு போய் நீங்க கலாய்வு பண்ணிட்டு ஒரு தகவல் சொல்லிருக்கீங்க. என்னன்னா அமைச்சருடைய ஆய்வு பணிகள் பாரபட்சமா இருக்குது வன்னியரசோட. இந்த விஷயமா என்ன தெரிவிக்கிறீங்க? இல்ல, இப்ப நம்ம 2 தரப்பு மக்கள்கிட்டையும் போய் பேசும்போது இந்த 2 தரப்பு மக்களும் ஒரு பாதிப்பு நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் சரி அவங்களும் சரி 2 தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கான காரணம், மூல காரணம் என்ன? இன்னைக்கு நடந்த சண்டையை மட்டும் வச்சுட்டு நீங்க காரணத்தை தேட முடியாது. இது பல நாட்களா இருந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கான காரணம் மாவட்டத்தோட நிர்வாகத்தின் கையில இருந்திருக்கு. அப்ப மாவட்ட நிர்வாகம் அதை சரி செஞ்சிருக்கலாம். அது சரி பண்ணல அப்படின்ற பட்சத்துல சரி இப்ப வந்திருக்க ஒரு அமைச்சர் ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு வராங்க அப்படின்னா அவங்க 2 தரப்பு எல்லாருக்கும் தானே அமைச்சர். தமிழ்நாட்டில் உள்ள நான் விரும்பல எனக்கும் அவர் தான் அமைச்சர், சமூக நீதி அமைச்சரா இருப்பார். அப்ப என்ன பண்ணோம்னா அவர் 2 தரப்பு மக்களோட உட்கார்ந்து பேசி அவர் வந்த வகையிலும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட நிர்வாகத்தை வர வச்சு ஒரு சுமூக தீர்வு எட்டியிருக்கலாம். ஆனா வந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்குன்றது ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு பிறகு அவருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பெண்களை காவல்துறை நடத்தின விதம், ஏன்னா ஒரு அமைச்சர் வந்துட்டாரு, அவரும் ஒரு சாரரா பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னா அப்ப காவல்துறை என்ன செய்யும்? அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பரவாயில்ல நம்ம அமைச்சரே சொல்லிட்டாருன்னு அவங்க இன்னும் மீறியமா அவங்களுடைய செயல்பாட்டை காட்டி தான் பெண்கள் அப்படி அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க. அது ஏற்க முடியாது இல்லையா? அமைச்சர் தான் பிரச்சனையை மேலும் தூண்டி விட்டுருக்காருன்னு சொல்றதை விட அவர் தான் அதை தடுத்து நிறுத்திருக்கணும்ன்ற அதை பண்ணல அப்படிங்கறதா இங்க பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்க அவரால் முடியும், ஏன் சரி பண்ணாம விட்டாரு அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. மாவட்ட நிர்வாகம் இந்த சிக்கலை இதோட அதை சரி செய்வதற்கான ஒரு பெரிய சந்தர்ப்பமா நாளைய தினம் அமைச்சர்கள் 2 தரப்பும் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வருவாங்கன்னு நாங்களும் உறுதியா நம்புறோம். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டலை அப்படின்னா இது பல்வேறு கட்ட மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்களின் சார்பா நான் சொல்ல வரேன்.